கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 301வது நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அநேக துன்பங்கள் நமக்குள் வந்தாலும் கர்த்தரின் பலத்தினால் அவற்றை வெற்றி கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார வசனம் சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Through I walk in the midst of the trouble, you preserve my life. Psalm 139:7. Thank you. அவர் மார்பதனில் யோர்தானை கடந்திடும் நேரமது அணைத்திடுவார் அவர் மார்பதனில் அக்கறை சேர்த்து அகமகில் நிற்கும் அன்பரின் நாமத்தை பாடிடுவோம். இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் என்ற முறையிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 301வது வாரத்திலும் கூட சங்கீதம் 138:7 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டோடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் பாவத்திலிருந்து உயிர்ப்பிப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள் எத்தனை வந்தாலும் கூட ஆண்டோடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது நாம் உயிர்ப்பித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த மெத்தடிஸ்ட் கிறிஸ்துவை ஆரம்ப காலங்களிலே ஒரு மிஷினரி ஒருவர் இருந்தார், ஜான் ஜோன்ஸ் என்பவர்.
அவர் ஒரு சமயத்தில் அப்போ அநேக இடங்களில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியர் மற்றவர்கள் மூலமாக பணத்தை பிரித்து கொண்டு வேஸ் நாட்டில் அந்த காட்டு பகுதிகளாக வந்து கொண்டே இருந்தாராம். வந்து கொண்டு இருக்கும் பொழுது குதிரையில் வந்திருக்காரு. அவர் பின்னாலே யாரோ ஒருத்தர் அவரை தொடர்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதன் கையில் கத்தி வச்சிருந்ததுன்னு பார்த்துருக்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப பயமாயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தெல்லாம் ஆலயம் கட்டுவதற்காக நம்ம சேகரித்தோம். இப்போ அந்த மனுஷன் கையில் கத்தியோடு நம்ம பின்னால் வரோம். அப்போ நம்முடைய உயிருக்கு மட்டும் இல்லை, அந்த பணத்துக்குமே ஆபத்து வந்துடுமே அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசித்து கொண்டே இருந்தாராம். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்ததுதான். உடனே சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குதிரையில் வந்து கொண்டு இருக்கும்போதே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, நீர் என்னை இதுலேருந்து லட்சியம் காப்பாற்றோம்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே வந்தாராம். கொஞ்ச நேரத்தில் இவர் போய்கொண்டே இருக்காராம். அவருக்கு தெரியா வலது பக்கத்தில் வெள்ளை குதிரையில் ஒரு மனிதர் வந்து கொண்டே இருந்தாராம். உடனே இவருக்கு சரின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்ததுதான், கொஞ்சம் தைரியமும் வந்துட்டான். உடனே கொஞ்ச நேரம் ஆக ஆக அது அப்படி அவரோட பேசிக்கொண்டே வந்தாராம். ஆனால் அந்த இவர் கூட அந்த வெள்ளை குதிரையில் வந்த மனிதன் எதுவுமே பேசலையாம். ரொம்ப பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்தாராம். இவர் என்ன இருந்தாலும் பேசவே மாட்டாங்க, அது ஊமை பொழுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த இவரை விரட்டி கொண்டு வந்த இவனுக்கு பின்னால் தொடர்ந்து கொண்ட அந்த மனிதன் வந்து வேற பாதையில் போயிட்டாராம். வேற பாதையில் போன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா, சரி இந்த எங்கேயோ போயிட்டான், அந்த நம்ம பின்னால் துரத்தி நம்ம பயங்காடிட்டு வந்தவே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் அந்த வெள்ளை குதிரையில் வந்தவரை பார்த்து இவர் சொன்னாரோ, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் தான் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வெள்ளை குதிரையில் இருந்தவர் சொன்னாராம் ஆமேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாராம். இவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு குதிரை வீட்டில் இறங்கிட்டு பார்க்குறாரா, சுற்றி முற்றும் பார்க்குறாரா, ஒருத்தருமே வரலையா. அந்த வெள்ளை குதிரையில் வந்தவரை காணவே காணலையா. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பாக நம்ம கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரித்தார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நேரங்களில் நம்மளுடைய மற்ற மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சரியாக தேவதூதனை போல அப்படிலாம் கூட கிடையாது. ஒரு சாதா மனிதனை போல அவர் நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார் அப்படிங்கிறது முக்கியமான காரியம். சங்கீதம் 34:7-8 பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரட்சித்தான் போட்டு. தாவீது ராஜாவுடைய ஒரு அனுபவம் இது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் இப்படிதான். நமக்கு தெரியாதவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அது யாருன்னே தெரியாது, எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். பயங்கரமான சூழ்நிலைங்கிறது இல்லை, நம்மால அது மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் ரொம்ப நாள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஏற்ற வேளையில் அவங்க நமக்கு வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அது மாதிரி பாருங்க, சங்கீதம் 50:15 போட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி போட்டிருக்கு. ஆபத்து காலங்கள் வரும்பொழுது மனுஷனுடைய உதவிகள் தேவைதான். ஆனாலும் ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நமக்கு நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை, மனித உதவிகளை அவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதனால்தான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம அதை உணர்றதில்லை. நாம் அதை உணரக்கூடிய ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு தந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன், உத்தம மார்க்கம்